கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 84:11. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் என்று கூறுகின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் வாக்குத்தத்தமும் என்னவென்றால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படி என்றால் நிச்சயமாக உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நான் நன்மையை வழங்குவேன், அவன் கேட்காத ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமம் என்றால் என்ன? கத்தோலிக்க வேதாகமம் மாசற்றவர்களாய் நடப்பவர் என்று கூறுகின்றது. மாசற்றவர் என்றார் சிறிய தவறு கூட செய்யாமல் மிகவும் நேர்மையாக, மிகவும் எந்த பாவமும் செய்யாமல் மிகவும் பரிசுத்தமாக இறைவனுக்கு பிரியமானவற்றை மட்டுமே செய்து வாழ்பவர்கள் தான் உத்தமர்கள் என்று வேதாகமம் கூறுகின்றது. இப்படி நாம் கர்த்தர் நமக்கு தந்த எல்லாவித காரியங்களிலும் எல்லாவித ஆசீர்வாதங்களிலும், அது வீட்டிலும் என்றாலும் சரிதான், அலுவலகத்தில் என்றாலும் சரிதான், நண்பர்களுடன் என்றாலும் சரிதான், உறவினர்களுடன் என்றாலும் சரிதான், நான் யாருடன் சேர்ந்து இருந்தாலும் இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் சிறியது கூட செய்யாமல் நம்ம உத்தமமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அந்த வேலைகள் மிகவும் ஜாக்கிரதையாக மிகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். கையூட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதிகாரிகள் வற்புறுத்தினாலும் நான் வாங்க மாட்டேன், இது கர்த்தருக்கு பிரியமற்றது என்று கூறி நேர்மையாக வாழ வேண்டும். வீட்டிலும் ஆனாலும் சரி, ஏதேனும் தவறான ஒரு செயல்கள் செய்ய நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் வற்புறுத்தினாலும் நமக்கு இதனால் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, இறைவனுக்கு பிரியமற்ற செயல் செய்யக்கூடாது என்று எல்லாவற்றிலும் நாம் உத்தமமாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு அனைத்து நன்மைகளையும் தந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 25:14 வசனத்தை பார்க்கும் பொழுது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 கொடுத்து பிரயாணப்பட்டு செல்கின்றான். அதன் பின்பு அவனுடைய எஜமான் 20 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் ஊருக்கு திரும்பி வந்து அந்த ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களிடம் கணக்கு கேட்கும் பொழுது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்து கொடுத்தான். 21 அதிகாரத்தில் உடனே எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று கூறி உயர்த்தினார். 22 வசனத்தில் 2 தாலந்து வாங்கினவனும் அப்படியே கணக்கு ஒப்பிக்கும் பொழுது அவனையும் பார்த்து மகிழ்ந்து ஆசீர்வதித்தார். ஆனால் 1 தாலந்து உள்ளவன் அதை புதைத்து வைத்து அதை நீர் பொல்லாதவரும் நீர் மிகவும் கொடூரமானவருமாக காணப்பட்டதினால் நான் பயந்து அதை புதைத்து வைத்து விட்டேன் என்று கூறின உடனே 26 வசனத்தில், நான் பொல்லாதவனும் சோம்பலும் மோசமானவன் என்று அறிந்தும் நீ அதை மண்ணில் புதைத்து வைத்தாய், ஆகவே நான் உன்னை சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவனை சிறைச்சாலையில் ஒப்பு கொடுத்து தண்டனை கொடுத்தார். இதே போன்றுதான் என் அன்பு சகோதரன சகோதரியே, நாமும் கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சரிதான், பரலோக பிரகாரமான ஆசீர்வாதம் என்றாலும் சரிதான், நாம் ஜெபிப்பதில், வேதம் வாசிப்பதில், ஆலயத்திற்கு செல்வதில் இதிலும் கர்த்தர் பார்ப்பார் உத்தமமாக இருக்கின்றார்களா என்று. அதிலும் உத்தமமாக இருக்க வேண்டும். கரெக்டான நேரத்தில் ஆலயத்தில் செல்ல வேண்டும், கரெக்டான நேரத்தில் வீட்டில் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், சரியான நேரத்தில் வேதம் வாசிக்க வேண்டும். இப்படி அதிலும் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அனைத்து நன்மைகளையும், நாம் எதிர்பார்க்காத நன்மைகளையும் தந்து
நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் கூறுகின்றீர், உத்தமமாய் நடக்கிறவருக்கு கண்டிப்பாக நன்மை வழங்குவீர் என்று கூறுகின்றீர். அப்பா, நாங்கள் எங்களுடைய வேதாகமத்தில் அதிகமாக வாசித்து ஆலயத்திற்கு செல்வது மற்றும் ஆன்மீக காரியங்களிலும் உத்தமம், அதே போன்று வெளியரங்கமான உலக பிரகாரமான அலுவல்களிலும் எங்களுடைய நீர் தந்த பணிகளிலும் உத்தமமாய் நாங்கள் வாழும் பொழுது நீர் எங்களை உயர்த்துவீர். நாங்கள் கேட்டும் கேட்காதமான நன்மைகளை எங்களை நிரப்புவீர் என்று அறிந்து கொண்டோம். அப்பா, இன்றிலிருந்து நாங்கள் எங்களை சோதித்து பார்ப்போம். ஏதேனும் நாங்கள் உத்தமம் அற்ற சூழ்நிலைகளில் ஏதேனும் நாங்கள் அலுவலகத்தில் உமக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்திருந்தாலோ அல்லது சோம்பலா இருந்திருந்தாலோ, குடும்பத்திலும் உமக்கு பிரியமற்ற ஏதாவது காரியங்கள் பிள்ளைகளையும் மனைவிகளையும் கணவனையும் மகிழ்விக்க செய்திருந்தாலும், அப்படி ஏதாவது உத்தமத்தில் குறைந்திருந்தால் எங்களை சோதித்து பார்த்து எங்கள் திருத்தி இன்றிலிருந்து பரிசுத்தமாவோம் என்று யாரெல்லாம் என்று வாக்கு கொடுக்கின்றார்களோ, உறுதி செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உத்தமத்தில் நடத்துங்க. அதன் மூலம் நாங்கள் விரும்பிய எங்களுக்கு தேவையான நாங்கள் கேட்காத நன்மைகளையும் தந்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.